கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் அன்புமணி தற்போது அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். போதை கொடுமையால் நிகழும் கொடூர குற்றங்கள் தவிக்க அரசு இனியும் வேடிக்கை பார்க்க கூடாது என்றும் அன்புமணி தற்போது அவருடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயலானி, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். கும்மிடிப்பூண்டியில 3.5 வயது குழந்தைக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது கண்டனத்துக்குரியது என்பதாக அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்திற்கு அருகில வசிக்கும் வடமாநில குடும்பத்தைச் சேர்ந்த 3.5 வயது பெண் குழந்தைய 4 மனித மிருகங்கள் நேற்று மாலை தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவ பணிகளால் இன்று காலை உயிரிழந்திருப்பது குழந்தை இழந்து வாடும் பெற்றோருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் என்பது நிலவி வருவது கவலைக்குரியதாக இருக்கிறது. குறிப்பாக பால்மனம் மாறாத குழந்தையை சீரழித்து 4 மனித மிருகங்களை வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தான் என்றும் தெரிய வந்துள்ளது. நால்வரும் கஞ்சா போதை தான் இதற்கு கொடிய குற்றத்திற்கான காரணம் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 மனித மிருகங்கள் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரத்தை நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறுகிறது என்பதாக அவர் தனது வேதனையை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கம் கிராமத்தில் தான் கடந்த ஜூலை 12ஆம் நாள் 4ஆம் வகுப்பு பயிலும் சிறுமியை ஆந்திராவிலிருந்து வந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மனித மிருகம் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்தான். இதனை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தது. அந்த வழக்கின் விசாரணை 5 மாதங்களில் முடிக்கப்பட்டு குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை என்பதும் விதிக்கப்பட்டது. இப்போது அதே பகுதியில் இன்னொரு கொடூரம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஆரம்பாக்கத்தில் சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கொடுமை ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வைத்தது. அதை மனதில் கொண்டாவது அந்த பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழித்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை மேம்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் காவல்துறையினர் தோல்வி அடைந்ததன் விளைவாகவே தான் தற்போது 3.5 வயது குழந்தைக்கு இந்த கொடூரம் என்பது இழைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம், அதனால் நிகழும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் ஆகியவற்றை அரசும் காவல்துறையும் இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை அளிப்பதை அரசும் காவல்துறையினரும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதாகவும் அவரது தனது கண்டன அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். அம்ருத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.